Hey, good morning, everybody. Right? So we were discussing about first law of thermodynamics, right? அதோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லானா என்ன? செகண்ட். So first law பார்த்தோம். First law is nothing but it is law of conservation of sorry. So law of conservation of energy is nothing but the internal energy will be equal to heat given to the system and work. Up in the formula பார்த்தோம் del U is equal to del Q plus delta W, right? So differential formula எப்படி எழுதலாம்? Internal energy into ஒரு concept. Internal energy is nothing but energy inside the system which is at the molecular level. அதான் நம்ம பார்த்தோம். molecular level இருக்கிற energy, total energy தான் internal energy of a system னு சொல்லுவாங்க. molecular levelsல, right? gases இருந்துச்சுன்னா அந்த moleculesல எவ்வளோ எனர்ஜி இன்டர்னலாக இருக்கிறது தான் வந்து internal energy. அதெல்லாம் பார்த்தோம், right? So discussing about its facts about internal energy. It's a property of extensive property, state function பார்த்தோம் because it doesn't report upon the path, right? So எந்த path போனாலும் initial final same இருந்துச்சுன்னா the change is same, right? So அதெல்லாம் பார்த்தோம். next சில important formulasலாம் பார்த்தோம். del U is equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும் NCV del T, right? So du is equal to NCV dt எழுதிக்கலாம். அந்த மாதிரி we assign formulas. And in case of ideal gas பொறுத்த வரைக்கும் temperature is proportional to internal energy. I mean internal energy is proportional to T, U is proportional to T. So change temperature நடந்தால் மட்டும்தான் internal energy change நடக்கும். Otherwise it is same, right? So internal energy is total energy of any system into the ideal gas. சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ஐடியல் கேஸ் வந்து அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து வெறும் கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். பிகாஸ் ஐடியல் கேஸ்னால் சேம் கேஸஸ் தான் இருக்கும், அதில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ ஒன்லி கைனடிக் எனர்ஜி வில் பி தேர் ஃபார் ஐடியல் கேஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஹீட்டை பற்றி பார்த்தோம். சில ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபார்முலா. ஹீட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம் போது இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. QP is equal to MCQ del T, QB is equal to MCV del T. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போட்டோம். ஒர்க் டன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஃபார்முலாஸ் போட்டோம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஹீட் கிவன் டு ஆன் சிஸ்டம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு கரெக்டாக பார்த்து நம்ம போட்டு இருக்கோம்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்டிங் ஹீட், இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸாக பார்த்தோம், ஓகேவா? ஸோ there must not be any doubts in the previous video lecture, right? So today we will see நான் நேற்று சொல்லியிருந்தேன்னா ஒரு ரிலேஷன் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்ற ரிலேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஃபார் த இஃப் யூ சி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பி டெல்வின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். மைனஸ் பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் வால்யூம். இதே பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரெண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் வந்து நடக்குது. அதை நான் சொன்னல, ஒர்க் ஒன்று, ஹீட் ஒன்று. ஹீட்டுன்னு பார்க்கும்போது வி சூஸ் த டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். வேறஸ் இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப், அது வந்து கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். இதில் பார்த்தோன்னா ஒர்க் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒர்க் டன் பை த சிஸ்டம், work is negative, is work done on the system. It is entirely opposite to the chemical or chemistry thermodynamics. நம்ம அதில் என்ன பார்த்தோம், சிஸ்டமாக ஒர்க் பண்ணிச்சுன்னா ஒர்க் வந்து நெகட்டிவ், அது அப்படி தானே பார்த்தோம். வேற in this case மெக்கானிக்கல் ஒர்க் இட் இஸ் சிம்ப்ளி ஆப்போசிட். இப்போ பார்த்தீங்கன்னா இதே சிலிண்டர் எடுத்துக்கோங்க, பிஸ்டன் எடுத்துக்கோங்க. when you have expansion, பிஸ்டன் வந்து நீங்கள் மேலே இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட வால்யூம் சேஞ்ச் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, V final minus V initial is positive, right? So pressure is always positive. So W is equal to P dV.
P into change of volume. இது வந்து என்ன work done by the system. Okay வா. Whereas in this case இது expansionலாம் எப்பயுமே வந்து work வந்து நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தோம், அது chemistry thermodynamics. Whereas in this case here mechanical work, it is just இது வந்து ஒரு ஐடியா தான். ஓகேவா, ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிச்சா நமக்கு வந்து ஒர்க்கு பாசிட்டிவாக தான் நமக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, ஹியர் ரைட். வேறு இதில் பார்த்தோன்னா கம்ப்ரெஷன் பார்த்தோன்னா சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் நெகட்டிவ். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி ஃபார் கம்ப்ரெஷன். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் நீ கொடுக்குற எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குற இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா, ஸோ த சேஞ்ச் இஸ் there for physics thermodynamics and chemistry thermodynamics, right? ஓகேவா, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபிசிக்ஸை எடுத்துக்கும் போது நம்ம ஃபார்முலா எடுத்து W is nothing but PdV, there is no minus. Whereas in the case of when you go for the chemistry thermodynamics, then you have to go for W is equal to minus PdV or minus P into external del V, right? So coming to the relation Cp minus Cv is equal to R என்ற ரிலேஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வேரஸ் அதை நம்ம எப்படி சொல்லணும், மேயர்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம், ரைட்? ஸோ கன்சிடர் a cylinder having a piston which is fixed, right? It is not movable one, it is fixed. இதே இடத்துல தான் இருக்குது. So it is consider that volume is not at all changing. Piston மேலே மூவ் ஆகுறது கீழே மூவ் ஆகுறதுல it is a fixed one for a ideal gas present in the system or cylinder. When you give heat, so heating at a constant volume, so now heat in the form of the Q is equal to Nc del T. So at constant volume Qv is equal to Ncv del T. அதே ஒரு சின்ன ஹீட்டுக்கு, for example only 1 mole of ideal gas is there, சின்ன மாலிகுலுக்கு சின்ன ஹீட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா Cv into dt, small change in temperature, right? So if you take PdV or anything, del U is equal to del Q plus del W. This is the formula of first law of thermodynamics, right? So del U is equal to del Q because here it is work is 0 at constant volume. நான் ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன், ரைட்? Cp Cv relation வந்து ரெண்டு கண்டிஷன், constant pressure and constant volume, right? At constant volume the work done will be always equal to 0. நீங்கள் எந்த ஃபார்முலா எடுத்துக்கோ, work is equal to minus pressure எடுத்துட்டா சரி, இது எடுத்துட்டா சரி, நம்ம இதை தான் எடுத்துக்கோம், ரைட்? W is equal to PdV. So change in volume is 0, so work is equal to 0. ஸோ அதனால் ஒர்க் 0 போட்டோம்னா del U is equal to del Q மட்டும்தான் வரும், இது 0 ஆகிடும். So small change in internal energy du is equal to dq, right? So dq na என்னன்னு தெரியும், நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், dq is equal to 1 into cv dt. n வல 1 போட்டுருக்கேன், 1 mole தான் சொல்லியிருக்கேன் for small molecule, 1 molecule. So cv dt மட்டும்தான் dq. So cv dt இங்க எழுதிட்டேன். So du is equal to cv into dt, right? So again consider cylinder which is movable piston but constant pressure. So இங்க என்ன பண்ணிருக்கோம், அதே ஹீட் தான் கொடுக்கணும். We know that at constant pressure Qp is equal to Ncp del T, right? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் Qcv is equal to Ncv del T மாதிரி Qp is equal to Ncp del T. So dq is equal to இது 1 ஆகிடும் Cp dt, right? So dw is equal to pdv, அதாவது w is equal to pdv, dw is equal to pdv, right? So here dq is equal to Cp dt. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் dq is equal to dw plus du தான் first law of thermodynamics. நான் சொன்னால ஒர்க்குக்கு வந்து நம்ம மைனஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம், பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஸோ dq is equal to dw plus du, right? So dq பதிலா நம்ம என்ன போட்டுக்கணும், Cp dt, right? So dw is nothing but pdv, work and du. So இங்க பார்த்தோம்னா Cp dt is equal to pdv plus du பதிலா இந்த Cv dt போட்டோம்.
Okay, so CPDT is equal to P க்கு பதிலா என்னன்னா இங்க நான் போட்டுக்கணும். Considering it as an ideal gas, the pressure volume is equal to nRT. Being number of moles is equal to 1, PV is equal to nRT. When you differentiate with respect to P and V, PdV plus VdP is equal to RdT. Differentiate ரெண்டு பக்கம் பண்ணுறீங்க. ஸோ P பொறுத்து Vயும் V பொறுத்து Pயும் differentiate பண்ணும்போது PdV plus VdP is equal to R being constant into dt. So PdV is equal to RdT மட்டும்தான் வரும். ஏன்னா pressure is constant. அப்போ அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ PdV is equal to RdT. ஸோ அது பதிலாக தான் இந்த PdV is equal to RdT இங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் dt எல்லாமே கேன்சல் பண்ணிட்டா CP minus CV is equal to Rன்றது உங்களுக்கு கிடைச்சோம். This is your Mayer relation. You can expect this relation in semester exam, but keep in mind that at constant pressure and volume, the heat capacity, the difference between the heat capacity is always equal to gas constant. That is what your Mayer relation, right? You need not confuse work on the negative positive எடுத்துட்டு அது மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ், ஃபிசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் வேறு, கெமிக்கல் thermodynamics in the right, and ideology is different. Okay, so other part we can derive this relation. Okay, so coming to the next point is very important one, is in enthalpy. Alright, so internal energy no term பார்த்தோம். அடுத்த term வந்து enthalpy. You keep remembering things that whenever you study thermodynamics, right, சின்ன சின்ன terms, internal energy, heat, work, அதுக்கு மீனிங் தெரியணும், டெஃபினிஷனும் நல்லா தெரியும், ரைட்? ஸோ ஹியர் என்தால்பி அது வந்து நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுறோம்னா, நோட்டேஷன் இஸ் ஹெச், கேபிட்டல் ஹெச். ஸோ என்தால்பி இஸ் நத்திங் பட் ஹீட் கண்டென்ட் ஆஃப் அ சிஸ்டம், ரைட், அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நல்லா நான் வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ரைட்? ஸோ நம்ம எப்படி எழுதுனாலும் சிம்பிளி ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி, right? So for example, U na ungalku theriyum internal energy, P is nothing but your pressure, that is external la kodukra pressure, V is nothing but your volume. So heat content, so ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாம் நிறைய கேஸஸ் இருக்குது, கேஸ் இருக்குது. இந்த கேஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்குது, கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் வாட் யுவர் இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? ஸோ the total heat content is nothing but your internal energy க்கு கொடுக்குற ஒரு எனர்ஜியும், ரைட், அதில் இருக்கிற ஹீட்டும் ப்ளஸ் நம்ம பண்ணுற ஒர்க், ப்ரெஷர் இன்டு வால்யூம், பிவி, ரைட்? ஸோ the total heat by this internal energy and work is nothing but your heat content. That is what your enthalpy. Okay, enthalpy is nothing but total heat content which is by internal energy and work by the system. Whenever you heat, the internal energy will vary, and whenever do you work, the energy is also changing. The total energy of in the form of heat is the heat content. The total heat content is nothing but your enthalpy. So enthalpy is nothing but heat content of system at constant pressure. P is constant. So heat content is nothing but internal energy of molecule plus work, PV, right? So we can't calculate H. Already சொன்னா internal energy U வந்து calculate பண்ண முடியாது, change in internal energy நம்ம calculate பண்ணணும். அதே மாதிரி molecular level நம்ம போகும்போது internal energy calculate பண்ணாத மாதிரி enthalpy வந்து நம்ம calculate பண்ண முடியாது. We can find only the change in enthalpy, right? So change in enthalpy நம்ம del H, the heat content enthalpy வந்து நம்ம என்ன போட்டுக்கோம்னா ஜெனரலாக ஜூல் போடுவோம். Here we used as kilojoule per mole, where we take it as in molecule level, kilojoule per mole, right? So del H is your change in enthalpy, delta H. So H is equal to U plus PV. So delta H is equal to delta U plus delta PV formula, right? This is what your formula. Enthalpy on the change in enthalpy formula, delta H is equal to
change in internal energy plus change in work, change of pressure and volume, right? So change of pressure and volume, change of pressure and volume என்னது P1 இப்போ வந்து இனிஷியலாக வந்து P1 V1 இருக்குது, ஃபைனல் வந்து P2 V2 இருக்குது, ரைட்? ஸோ P2 V2 மைனஸ் P1 V1 தான் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வால்யூம் டேர்ம், PV டேர்மோட சேஞ்ச் அது இதுதான். ப்ரெஷர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர்னா என்ன பண்ணுவோம், P2 மைனஸ் P1, இங்கே Vயும் இருக்குது, PV இருக்குது. ஸோ P1 V1 P2 V2, ஸோ அதோட சேஞ்ச் என்ன இருக்கும், P2 V2 ஃபைனல் ப்ரெஷர் வால்யூம் டேர்ம் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர் வால்யூம் டேர்ம். ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் இன் PV டேர்ம், P2 V2 minus P1 V1, right? So ரெண்டு கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், when at constant pressure and constant volume. நம்ம ஜென்ரலாக ஹீட் கண்டென்ட் என்தால்பி வந்து at constant pressure, right? ஸோ இங்கே நம்ம ரெண்டு கேஸ் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேஞ்ச் ஆகும்போது, இந்த சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நடக்கும்போது என்னென்னலாம் மாறுது. at constant volume the change in enthalpy is equal to change in internal energy plus volume into del P, delta P. Constant volume change ஆகாது, V will be constant, so pressure only changes, that is what V delta P. So at constant volume this is the formula. At constant pressure delta H is equal to delta U plus P constant pressure into del V. So del H is equal to del U plus P dV is your formula for enthalpy. This is very important one. The change in enthalpy will be equal to change in internal energy plus change in volume at constant pressure. That is what your enthalpy H, right? Okay. So enthalpy is nothing but it is a heat content of system at constant pressure. Now solita, it is a state function also. Like internal energy, enthalpy is also a state function because it depends only on initial and final states. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டேர்ம் இருக்குது, ஏலேருந்து பி இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகணும், P1 V1லேருந்து P2 V2க்கு போகணும், ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்ச் இருக்கும் என்தால்பியில். இதே தான் ஏலேருந்து பி போகும், அதே P1 V1 தான் இருக்கும், அதே சேஞ்ச் தான் இருக்கும் A to Bயில் 1 and 2 இந்த ரெண்டு பார்ட்லையுமே வந்து சேம் சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ delta S is equal to final enthalpy minus initial enthalpy. The same change will be there for both paths. So it is not depending on the path, irrespective of any path, it might be the same, right? So there is no change in enthalpy for both paths. So it is a state function. Okay. So the cyclic process, again for cyclic process the change is equal to 0. A and the B point B and the A. Now it depends on initial and final state. If an initial state in the cyclic process initial state or final state or mark for cyclic process, right? A and the B point B and the A the cyclic process, right? So initial state and final state is same. So there is no change in enthalpy. So change in enthalpy is equal to 0 for cyclic process. What are the term? Del U 0, right? It is an extensive property, same like internal energy. If a chinna cylinder la போட்டு வச்சுருக்கோம் ஒரு கேஸ்னா அதோட என்தால்பி வந்து சின்னதாக இருக்கும், ரைட்? இப்போ அதே சிலிண்டர் பெருசாக எடுத்திங்கன்னா அதில் நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் வரும். ஸோ இட் வில் ஹேவ் more energy will give more enthalpy. So it is an extensive property, depends upon the amount of substance, right? Not an average one. So coming to the difference between the enthalpy and with respect to the first law of thermodynamics, right? ஏன்னா ரெண்டுமே ஹீட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹீட் கண்டென்ட் del H is equal to del U plus del PV. இது நமக்கு என்ன ஃபார்முலா, del U is equal to del Q plus del W. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்? ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸோ அட் ரெண்டுத்துக்குமே அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் del H is equal to del U plus P is constant, முன்னாடி வந்துடும் del V மட்டும் தான், P del V வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் அப்படியே எடுத்துக்கிட்டோம். This is the formula for change in enthalpy at constant pressure. Whereas here at constant pressure
at constant pressure del U is equal to del QP minus work equal minus P external pressure into change in volume, right? So del QP heat term மட்டும் வெளியில கொண்டு வர லெஃப்ட்ல வச்சுக்கலாம். del QP is equal to del U plus P del P pressure into change in volume. So இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா the heat content சரி heat சரி it will be equal to summation of internal energy and work, pressure into change in volume, pressure into change in volume. So at constant pressure the del H will be always equal to del of heat. Change in enthalpy will be always equal to change in heat at constant pressure. Delta H is equal to delta QP at constant pressure. For small enthalpy change, dH is equal to dQP. QP is constant pressure. We need not write dHP, right? Simply enthalpy. So the total heat content will be equal to total heat only at constant pressure. If pressure changes, that will not be equal, right? Okay. So here del H is equal to del QP. The total heat content is equal to total heat at constant pressure. We know heat na enna theriyum namakku NC del T. This is the heat capacity nu edutha formula. So for constant pressure QP is equal to NCP del T. Simply put P, right? So del H is equal to NCP into delta T. QP ku badala nanu edutha NCP delta T. So del H change in enthalpy is equal to number of moles into heat capacity at constant pressure into change in temperature. So dH is equal to NCP dt for small change, right? In the middle. இதெல்லாம் நமக்கு தெரியும். Cp minus Cv is equal to R, Cv is equal to F by 2R, F0 degree of freedom. Cp இதிலிருந்து கொண்டு வந்து Cv plus R எடுத்துக்கலாம். நம்ம Cv எப்படி எழுதிக்கலாம்? இந்த F by 2R இங்கே போட்டுருங்க. F by 2R plus R. Cp is equal to F by 2 plus 1R. அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்? ஏன்னா சொல்கிறேன்னா Cp நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம F by 2R plus 1R போட்டாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, right? For example, if you see 2 moles of helium gas is heated at constant pressure from 0 degree Kelvin to 50 degree Kelvin, find the enthalpy change in joules. So del H நமக்கு என்ன தெரியும்? NCP delta T. So NCP delta T என்ன நமக்கு தெரியும்? 2 moles 2. Cp நமக்கு தெரியும் F by 2 plus 1 into R. F னா இங்கே helium gas monoatomic gasக்கு F வந்து 3, கரெக்டா? Monoatomic, diatomic, polyatomic 3, 5, 6, right? So monoatomic 3 போட்டோம்னா 3 by 2 plus 1 into R. Change in temperature is 50. 50 minus 0, 50. R வந்து நம்ம இங்கே ஜூல்ல கொடுத்துருக்கோம்னா ஜூல்ல எடுத்துக்கணும். So joules is 8.314 joule per mole Kelvin. So approximately you can calculate del H is equal to 200, right? Joule per mole. So இங்க இருக்க Kelvin and the Kelvin cancel. So in this way you can find the enthalpy change for this problem, right? Okay. So important relation, right? This relation between del H and del U. நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரியாக்ஷன்ஸ் பிகாஸ் மெட்டலர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட் மெட்டலர்ஜின்னாவே when we deal with metallurgy we study about reactions. ஜென்ரலாக thermodynamics படிக்கும்போது ரியாக்ஷன்ஸ்லாம் படிப்போம். metallurgy we deal with reactions and for any reaction we have this reactants and products, right? So chemical reactions எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட விசிபிலிட்டி என்ன, அதோட வந்து என்தால்பி என்ன, அதோட இன்டர்னல் எனர்ஜி என்ன, எல்லாமே நமக்கு தெரியும் ஆக்சுவலி. அண்ட் we study about thermodynamics, we deal with gases. ஸோ ஒரு கேஸை வந்து ப்ராடக்டாக ரியாக்டண்ட்டாக வந்து வெளியில் வரும்போது அதோட del H del U எல்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் we have this concept reactant use product, right?
இப்போ பார்த்தீங்கன்னா most of the reaction, right, most of the reaction, it is feasible, it happens at constant pressure and constant temperature. ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் அந்த ரியாக்ஷனே நடக்கும். இட்ஸ் ஸ்டேபிள். அப்படி ஏதோ ஒன்று மாறிச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும். ரைட், C+O2 gives CO2னா பர்டிகுலர் ப்ரெஷர் பர்டிகுலர் டெம்பரேச்சர் மட்டும் நடக்கும். If pressure or temperature varies, it will not happen. It might happen something like C+O gives CO, வேற மாதிரி கூட நடக்கலாம். Right? If you want CO2, it is C+O2 gives CO2 at particular temperature and particular pressure. That is constant. So the reactions mostly is happening at constant pressure and constant temperature. Right? So here del H is equal to நமக்கு தெரியும், del H is equal to del U plus del PV, enthalpy, change in enthalpy. So when we deal with gases, PV is nothing but nRT for ideal gas, right? So here pressure and temperature is constant as well. P and T constant. So N is proportionally equal to volume. இங்கே நான் என்ன எழுதுறேன்னா del H is equal to del U plus del of nRT. PVக்கு பதிலாக nRT எழுதிக்கிறேன். ரைட். ஸோ இங்கே பார்த்தோன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சர் டேர்மும் கான்ஸ்டன்ட்னால இந்த ஃபார்முலாவில் V is proportionally equal to number of molecules. V is proportionally equal to number of molecules. So when volume increases or decreases, the number of molecules are it increases or decreases. நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை பார்ப்போம்ல, 2 + P + 5 O gives P2O5 அந்த மாதிரி பார்க்கலாம். பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இங்கே நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு வந்து இதாகும், பேலன்ஸ் ஆகும், ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ரைட். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை நான் என்ன எழுதுறேன்னா del H is equal to del U plus del N மட்டும்தான் வேரியபிள். N நான் கொண்டு வந்துடுறேன் வெளியில், ஆஃப் கேஸ் Mg, R and T வந்து கான்ஸ்டன்ட். ரைட். RT பிவிக்கு பதிலாக nRT எழுதிட்டேன். இதில் கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து என்ன வெளியில் கொண்டு வந்து RTயும் கான்ஸ்டன்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. del H is equal to change in enthalpy is equal to change in energy del U, delta U plus delta Ng into RT, where delta Ng is nothing but number of moles of products, number of minus number of moles of reactants. Sorry, G illa reactant, R1, sorry, right, R1 reactants, Np minus Nr, here R1. Okay. This is a constant pressure and temperature. Okay. So if இதில் பார்த்தோன்னா வந்து you can see find the del H del U relation, right? சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டராக இருக்கா. ஃபஸ்ட்டு நீ ரியாக்ஷனை பார்த்துக்கோ. அது அமோனியா ரியாக்ஷன் N2 + 3H2 gives 2NH3. இதில் பார்த்தோன்னா ப்ராடக்டோட இது என்ன, நம்பர் ஆஃப் கேசஸ் சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இது பார்த்தோன்னா del Ng is equal to number of product minus number of reactants 2. இங்கே வந்து கேஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2 இருக்குது. இங்கே 3 + 1 எல்லாமே கேஸ் தானே. இது ஒரு 3 மோல், இது ஒரு 1 மோல். ஸோ 4, 2 - 4 is equal to -2. -2னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இங்கே வந்து மைனஸ் வரும். ஸோ del H is equal to del U minus -2. ரைட். இங்கே மைனஸ் இருக்குது del Ng, ரைட், மைனஸில் இருக்கிறதுனால என்னென்னா this is greater. இதை மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து del U minus இது மாதிரி தான் இது கிடைக்கும். அப்போ இது வந்து del U is greater, ரைட். ஸோ ஹியர் in this case again the second இது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து hydrogen plus bromine. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் 2 - 2 is equal to 0. இந்த 0 போட்டோம்னா del H is equal to del U. So if the number of moles of gases
is same for reaction product. The change in enthalpy will always be equal to change in internal energy. Del Ng வந்து 0 இருக்கும்போது the change in enthalpy will always equal to change in enthalpy. நல்லா ஞாபகம் இந்த reactions ஞாபகம். Del H is equal to delta S is equal to delta U when the number of moles of gases, change in number of moles of gases is 0. Right? So இது பார்த்தீங்கன்னா இது வந்து again it is greater, lesser than 1. Right? So in this way you can find the relation between enthalpy and internal energy with respect to number of moles. Right? In the number of moles which நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் relation. Right? So here heat content del H at constant pressure. நம்ம already தெரியும் del H is equal to del QP. Right? At constant pressure the heat content, that is change in enthalpy, will always equal to change in heat at constant pressure. Here the internal energy is heat content at constant volume. So del U is equal to del QV. Now del U is equal to del Q plus del W. This is the formula for first law of thermodynamics with respect to internal energy. So at constant volume the change in volume is equal to 0. So change in volume 0 na inga work nadakadu, so the work is 0 aayidum. Work நம்ம எப்படி எழுதணும்னா minus PdV, right? So minus PdV ல del V delta V minus P delta V. Delta V is equal to 0 பண்ணா del Q மட்டும் தான் இருக்கும். So delta U is equal to delta QV. Here delta H is equal to delta U plus delta NgRT. முன்னாடி equation நம்ம பார்த்தோம். Change in enthalpy is equal to this formula, right? And change in internal energy is equal to change in heat with respect to constant volume. So நம்ம எப்படி எழுதலாம்னா QP delta H க்கு பதிலா இது delta QP போட்டுக்கலாம். QP is equal to QV. இந்த del U பதிலா இந்த QV, delta U பதிலா delta QV. QV plus delta NgRT. This is very very important formula. So the heat relation, right, with pressure and volume term is written as QP is equal to QV plus delta NgRT. This is very very important formula, right? So with this I will stop here and I will discuss about different forms of what happens to the enthalpy change for different types of reactions. Particularly நம்ம என்னென்ன பார்ப்போம்னா Hess law, Kirchhoff's law அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து வெவ்வேறு ரியாக்ஷன் நடக்கும், சாலிட் ரியாக்ஷன், லிக்விட் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அதில் வந்து enthalpy change. The thing is that first law deals with internal energy, and the internal energy is giving some term like enthalpy. அந்த enthalpy change எப்படின்னு தெரிஞ்சாவே அந்த reactions வந்து எப்படி நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். I think reactions எப்படி நடக்குது, whether it is possibly feasible or not என்றதை நம்ம வந்து அந்த thermodynamic study நம்ம பார்ப்போம். Generally metallurgy, if you see for any thing, metallurgy இல்லாம mechanical இல்லை வேற ஏதாவது reaction நடக்குனாவே the reaction must be stable. Stable இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த reaction நடக்கும். நான் அதான் சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் C+O2 gives CO2. ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரியாக்ஷன் என்ன பண்ண நடக்கும், ஒரு கார்பனை போடுவோம், ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவோம், கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 தான் கொடுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் CO. அது எப்போ நடக்கும், அந்த ரியாக்ஷன் ஸ்டேபிளாக இருக்கும்போது. இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா N2 + 3H2 gives 2NH3 இப்படின்றது. இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க் இங்கே போட்டேன். N2 H2O சேர்ந்து 2NH3 கொடுக்குது at some temperature and pressure. அப்போ நான் டெம்பரேச்சர் ப்ரெஷர் மாற்றினா மேபி NH3 வந்து திருப்பியும் டிசோசியேட் ஆகி N2H2 கூட மாறலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ இதெல்லாம் இது ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும், ஃபீஸிபிளாக இருக்கும். எப்போ, எந்த டெம்பரேச்சரில், எந்த ப்ரெஷரில், அதோட ஹீட் கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத படிக்கிறது தான் Hess law
கிர்ச்சாஃப்ஸ் லா பற்றி நம்ம வந்து படிப்போம். இதில் தான் அடுத்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டில் நவ் யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.